இந்த கருத்தரங்கத்தினுடைய அடுத்த பேச்சாளர் பெருமதிப்புக்குரிய சொல்முரசு மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எம் அபு தாஹிர் பாத்தவி ஹசரத் அவர்கள் வக்ஃபின் தோற்றமும் நோக்கமும் என்ற தலைப்பில். Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim wa man yuqridullaha qardan hasana wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam man bana lillahi masjidan bana Allahu lahu baytan fil jannah aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu Mawlana al-Azim wa sadaqa rasuluhu an-nabiyyul kareem wa nahnu ala dhalika min ash-shahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத்தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மிக அற்புதமான கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் தமிழகத்திற்கு என்றே வக்ஃபு செய்யப்பட்ட ஜமாஅத்துல் உலமா தலைவரும் இருக்கிறார்கள். வக்ஃபால் வளர்ந்த உலமாக்கள். வக்ஃபு மட்டும் இல்லை என்றால் உலமாக்கள் இல்லை. வக்ஃபின் தொடர்பு இல்லாமல் உலகத்தில் ஒருவரும் இல்லை. வக்ஃபு என்ற ஒன்று இல்லை என்றால் படிப்பு இல்லை. எந்த காலேஜில் நம்ம படித்திருக்கோமோ, ஜமால் முகமது அன்றைக்கே கல்விக்காக வக்ஃபு செய்திருக்கிறார். அதிராம்பட்டினத்திலே அப்துல் காதர் ஆஜியார் 1500 ஏக்கர் வக்ஃபு செய்திருக்கிறார். இந்த வக்ஃபின் தோற்றம் எப்படி உருவானது, அதன் நோக்கம் என்ன என்பது குறித்து நேரடியாக நான் வந்து விடுகிறேன். முதலில் வக்ஃபின் தோற்றம் எந்த ஷராயித்தும் இல்லாமல், முதல்ல வக்ஃப்னா என்னன்னு தெரியணும். தஹ்பீசுல் அஸல் வ தஸ்பீலுல் மன்ஃபஅ. அஸல அப்படியே வச்சிடுறது, அதில் இருக்கிற பயன்களை பாதை அமைத்து செலவழிப்பது. அந்த அரபி வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை, தஸ்பீலுல் மன்ஃபஅ. சபீல் அமைப்பது, பாதை அமைத்து என்னென்ன பயன்கள் இருக்கிறதோ அத்தனை பயனுக்கும் செலவழிப்பது. இதுதான் வக்ஃப். இந்த வக்ஃபின் தோற்றம் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதலில் வக்ஃபு செய்யப்பட்டது காபா, காபத்துல்லாஹ். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா. இதெல்லாம் ஆரம்பம். ஆனால் வக்ஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஜம்சம், பிஹர் ஜம்சம், இது தோற்றமாய் வக்ஃபு செய்யப்பட்டது. தண்ணீராய் சமூகத்திற்கு. வேற ஜம்சம் ஒரு ஆளுக்கு சொந்தமானது அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமான நீரூற்று வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய மஅபதுகள் அன்றைக்கு இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலையும் வணக்க ஸ்தலங்கள், ஒவ்வொரு இனத்திற்கும் வணக்க ஸ்தலங்கள் இருந்தது. அது வக்ஃபு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் வக்ஃபுக்கான முறையான சட்டம், ஷராயித்துகள் எப்பொழுது ஆரம்பித்தது, இதையும் மார்க்கம் அழகாக சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃபு செய்திருக்கிறார்கள். முதல்ல பெருமானார் செய்த வக்ஃபு என்ன தெரியுமா? மஸ்ஜிதே குபா. மஸ்ஜிதுல் குஸ்ஸிஸ அலா தக்வா. தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதே குபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்கு கை சுமந்தார்கள் என்பது வரலாறு. உதவி செய்தார்கள் என்பது வரலாறு. அதற்கு பிறகு மஸ்ஜிதுன் நபவி சஹில் சுஹைல் ரலியல்லாஹு இடத்திலே 2 யத்தீமான பிள்ளைகளிடத்திலே பொருளாதாரத்தை, அது யத்தீம்ங்கிற காரணத்தினால காசை கொடுத்து வாங்கி வக்ஃபு செய்தார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கும் அந்த வக்ஃபின் பலன்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்திலே ஒரு பெரிய வக்ஃப், அதுதான் ஃபுக்ராக்கள் மசாக்கின்கள் நிறைய பேர்களுக்கு ஃபீஸபில் அத்துணை பேர்களுக்கும் செலவழிக்கப்பட்ட வக்ஃப் என்ன தெரியுமா? உஹது போர்க்களத்திற்கு செல்லுகிற போது ஒரு யூதர் தன் இனத்திடத்திலே சொல்லி வருகிறார், நான் இந்த போர்க்களத்தில் முகம்மதோடு சேர்வேன். முகம்மதின் முகத்தில் மட்டுமல்ல, நடைமுறையில் கூட அவர் இறுதி நபி என்ற அடையாளம் தெரிகிறது. தௌராத்து சொல்லுகிற அத்தனை அடையாளமும் அவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் நான் ஈமான் கொள்ளுவேன். உஹது போர்க்களத்திலே இறந்து விட்டால் எனக்குள்ள அத்தனை தோட்டங்களையும், ஏறத்தாழ 7 தோட்டங்கள், முஹ்ரிக் போன்ற தோட்டங்கள் 7 தோட்டங்கள் அத்தனையும் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்மதுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு கலிமா சொல்லி போர்க்களத்திலே கலந்தார். தொழுகலை எதுவுமே செய்யல, ஷஹீதானார். அவருடைய சொத்துக்கள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எதற்காக பயன்படுத்த சொன்னார்களோ அதிலே பயன்படுத்தினார்கள். ஃபுக்ராக்களுக்காக, மசாக்கின்களுக்காக நிறைய கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் காலத்திலேயே கைபர் போர்க்களத்தினுடைய வெற்றிக்கு பிறகு சகாபாக்கள் லட்சாதிபதிகளாக மாறுகிறார்கள். ஏழைகளாக இருந்தவர்கள். உமர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு அற்புதமான தோட்டம். இந்த தோட்டம் உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுடத்திலே கொடுக்கிற போது சொன்னார்கள், முதல்ல வக்ஃபுக்கு ஷர்த்து போட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. வக்ஃபினுடைய ஷராயித்தின் ஆரம்பம் உமர் ரலியல்லாஹுவிலிருந்து துவங்குகிறது. ரசூலுல்லாஹ் தோட்டத்தை கொடுத்துட்டு சொன்னாங்க, ரசூலே லா யுபா வலா யுஹப் வலா யூரஸ், இந்த 3 வேணும் என் தோட்டத்தில். இதை யாரும் விற்க வாங்க கூடாது, இதை யாருக்கும் அன்பளிப்பு செய்யவும் கூடாது. வலா யூரஸ், இதை என்னுடைய உறவுக்காரர்கள் சொந்தம் கொண்டாடவும் கூடாது. ஆனால் இது வருகிற பயன்களை சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா முதல்ல ஷராயித் போட்டவர்கள். வக்ஃபின் தோற்றம் பெருமானார் உருவாக்கினாலும் ஷராயித்துகளை, நிபந்தனைகளை இட்டவர்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. வேற ரூமா, அல்லாஹு அக்பர், ரூமாங்கிறவர்கிட்ட தான் அந்த கிணறு இருந்துச்சு மதீனாவுல. தண்ணீர் இல்லாமல் ஒரு முத்து கொடுத்தா தான், காசு கொடுத்தா தான் தண்ணி கொடுப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பொதுவாகவே இந்த முஸ்லிம்கள் இயற்கையிலேயே வியாபார தந்திரம் கொண்டவர்கள். அன்னைக்கு இன்னைக்கு சரி, இந்த கிணத்துல பாதி எங்களுக்கு வேணும். உஸ்மான் ரலியல்லாஹு போய் ரூமாட்ட சொல்றாரு, பாதி கிணறு, ஆனா புல் கிணத்தினுடைய காசு தர்றேன். அவருக்கு பயங்கர சந்தோஷம். 35,000 திருகம் பாதி கிணறு, ஆனா புல் கிணத்தினுடைய பாதி கிணறு என்னன்னு கேட்டார். ஒரு நாள் நீ தண்ணி எடுத்துக்கோ, ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன். உன் நாள்ல நீ வித்துக்கோ, ஏன் நாள்ல நான் என்ன வேண்டாலும் செஞ்சுக்குவேன். சரி, இந்த புல் கிணறு கிடைக்குது, 35,000 கொடுத்து அவங்க வாங்கின உடனே சந்தோஷம். ரூம் அடுத்த நாள் வாங்கின அடுத்த நாளே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, என்னுடைய தினத்திலே தண்ணீர் இலவசம்ட்டாங்க. எல்லாம் அடுத்த நாளைக்கு சேர்த்து முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அடுத்து ரூமாவே வந்தாரு, மீதி பாதியையும் நீங்களே வாங்கிக்கங்க. உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா வாங்கி அன்பளிப்பு செய்தார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா ரசூலுடைய காலத்தில் எவ்வளவு வக்ஃபுகள் நடந்தது, ஆனா இன்னைக்கு ஒண்ணே காணோம். வக்ஃப் செய்வதற்கு ரொம்ப வக்ஃபுகள் குறைந்து கொண்டே வருகிறது இல்லையா? டாடா கூட வக்ஃப் செய்ததாக நாம் சமீபத்தில் படித்தோம். எதற்கு தெரியுமா? நாய்களுக்கு. என்ன ஆச்சரியம் சொன்னா, ஹாரூன் ரஷீது பாதுஷாவினுடைய வரலாறை படிக்கிற போது பூனைகளுக்கு வக்ஃப் செய்திருக்கிறார். இன்னைக்கு அதனுடைய சொத்தின் மதிப்பு பூனைகளுக்கு வக்ஃப் செய்தது 5000 கோடியாம். பூனைகளுக்கு வக்ஃப் செய்திருக்கிறார். பூனைகள், என் நாட்டில் எந்த பூனையும் பசியோடு இறந்து விடக்கூடாது. நம்ம சமூகம் எப்படி எல்லாம் செஞ்சிருக்கு இல்லையா? திமஷ்கில மட்டும் 400 மஸ்ஜிதுகள் வக்ஃப் செய்ய, 400 மதரசாக்கள் வக்ஃப் செய்யப்பட்டதாக வரலாறு. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா வெளியூருக்கு சென்ற நேரத்திலே தாயார் இறந்து போய்விட்டார்கள். வெளியூருக்கு போயிருக்கிறாங்க தாயார். ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, எங்க அம்மாவுக்காக வேண்டி நான் என்ன செய்யட்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிணறோடு இருக்கிற தோட்டம் உங்களிடத்தில் என்ற தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு பூமி இருந்தது. அலி ரலியல்லாஹு எம்போ, அந்த பூமிக்கு பேர் எம்போ. அந்த பூமியை வக்ஃப் செய்து விடுகிறார்கள். இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று வக்ஃப் செய்ததற்கு பிறகு
அதுல ஒரு சுவையான அந்த தோண்டுனா ஒரு அற்புதமான கிணறு இருக்கு. நம்மால் இயற்கையிலேயே ஒரு பொருளை வித்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் விலை சொன்னாக்கா அவனை கட் பண்ணிட்டு இவன்ட்டு வித்துருவான். இது நம்முடைய இயற்கை. ஆனா போய் அதிரடி இல்லாட்ட சொல்றாங்க, நீங்க இதை போய் வச்சு தோணுனா உள்ள ஃபுல்லா இனிப்பான தண்ணி உள்ள கிணறு இருக்கிறது, பாலைவனத்திலே வற்றாத கிணறு இருக்கிறது. அதிரடி இல்லாம சொல்லிவிட்டார்கள், இது சமுதாயத்திற்காக வக்கு செய்யப்பட்டு விட்டது, கியாமத்து வரை அது வக்குதான், அந்த நன்மை எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நிறைய பிரச்சனை இருந்த போதிலும் கூட மஸ்ஜித் நபவிக்கு அருகில் இருக்கிற இடத்தை வக்ஃப் செய்தார்கள் என்பது வரலாறு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படியே தொட்டு தொடர்ந்தால் சஹாபாக்களின் காலத்தில் இருந்து இன்று வரை வக்ஃப்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வக்ஃபினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரெண்டு தான். வக்ஃபின் தோற்றம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு, கியாமத் வரைக்கும் போகும். வக்ஃபினுடைய நோக்கம் ரெண்டு. ஒன்று, நீதியை நிலைநாட்டுவது உலகத்தில், மறு உலகத்தில் அதனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பது. வமையுக்குரில்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கே கடன் கொடுக்கிறது யார் தெரியுமா? இந்த வாக்கிபீன்கள் தான். வக்ஃப் செய்தவர்கள் ரப்பிடத்திலே கடனை கொடுத்து அதன் பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நீதி, எல்லோருக்கும் நன்மைகள் சேர வேண்டும். இன்னைக்கு நீதி அப்படிலாம் இல்ல. தமிழ்ல வழக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்துல ரெண்டு சொல்ல பயன்படுத்துறான். சூட் அப்படின்னாலும் வழக்கு தான், கேஸ் அப்படின்னாலும் வழக்கு தான். சூட் கேஸ தள்ளினா வழக்கு மாறி போயிடுது. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நியதி எப்படி இருக்கிறது? அப்ப அன்பிற்குரியவர்களை, இந்த உலகத்தில் வக்ஃபில எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் பொது சொத்தில் தெரியுமா? உத்தாஸ் ரெண்டு பேரும் ரோட்ல நண்பர், உன் வீட்டுக்கு பக்கத்துல நான் ஒரு கூரை போட்டு வாழ்ந்துக்கிறேங்கிற, ஒரு கடை போட்டு வாழ்ந்துக்கிறேங்கிற. உடனே நண்பர் சொன்னாரு, இது வக்ஃப் செய்யப்பட்ட இடம், பொது இடம், அப்படிலாம் நம்ம கூரை போடக்கூடாது, குடிசை போடக்கூடாது. இல்ல நீதிபதியிட்ட போய் கேட்டு வரலாம். உத்தாஸ் வந்துகிட்டு இருக்கிறார், அவர் வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறார் தோல்ல தூக்கிட்டு. உத்தாஸ் நீதிபதியிட்ட போய் நீதி கேட்க போறாங்க. இந்த மாதிரி பொது இடத்துல சும்மா வேஸ்டா இருக்கிற இடத்துல ஒரு குடிசை போட்டு கடை வச்சுக்கலாமான்னு கேட்கறதுக்காக போன ஆளு தண்ணியை தூக்கிட்டு வந்தோடனே உங்க குடத்தை கொஞ்சம் கீழே வைங்க, ஒரு மசாலா கேட்கணும்னு. அப்ப உத்தாஸ் சொன்னாரா, பொது இடத்துல குடத்தை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னா. சரி நான் போயிட்டு வர்றேன், மசாலாலாம் கேட்கல. என்னங்க கேட்க வந்தீங்களே, பொது இடத்துல குடத்தை வைக்கவே அனுமதி இல்லைன்னாக்கா குடிச்ச போட இல்லையா? இன்னைக்கு பொது இடத்துல பில்டிங் கட்டி வாடகை துறைக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கிறான். அது ஆக்கிவல்ல மற்றவர்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். மறு உலகத்திலே இதற்கான நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு அற்புதமான நோக்கங்கள் உள்ள இந்த வக்ஃபை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஜமாஅத்துல் உலமா சபை இன்றைக்கு எடுத்த முடிவு வக்ஃப் திருத்த மசோதாவுக்காக வேண்டி இல்லையா? அந்த ஆப்ல மட்டும் அல்லாஹு அக்பர் 2.25 கோடி மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அன்புக்குரியவர்களை, வக்ஃப் குறித்து ஜமாஅத்துல் உலமா சொல்லுகிற இந்த சட்டத்தை பின்பற்றுவோம், ஜமாஅத்துல் உலமா சொல்லுகிற கருத்தை பின்பற்றுவோம், ஈருலகத்தில் சிறப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.